ஓகே. குட் மார்னிங். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸோட மாக் டெஸ்ட் நம்பர் 2 ஆலிவ் போர்ட்ல இருந்து. சரி, இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் லைவா அட்டன் பண்ணி காட்ட போறேன். ஸோ எப்படி இருக்கு, எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நியூ பேட்டர்ன் இல்லையா? ஸோ அதை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ரீசனிங் செக்ஷன் பார்த்துருக்கேன். 9 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பசில் எதுவுமே ஆன்சர் பண்ணல. 1 மார்க் மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன். அடுத்தது. ஓகே, இதுல 2 மார்க் 1 மார்க் அப்படின்னு தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 மார்க் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மி டைம் வேற. ஓகே, ஆஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஏக் பேட் மாக்கி நாவ் கேம்பெயின். ஓகே, இது என்ன அப்படின்னா மரம் நடுறது ப்ரோக்ராம் which large scale urban forest initiative was launched in August 2025. Union Minister Bhupendra Yadav, okay, Environment Minister Manohar Lal to promote biodiversity. Okay, என்ன கேட்டிருக்காங்க அட் குரு. ஓகே ஓகே, இது எங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, விச் லார்ஜ் ஸ்கேல் அர்பன் மத்ரி வனிதா இல்ல, அதுக்கப்புறம் கிரீன் கிராம் இனிஷியேட்டிவ் கிடையாது. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க ஒரு வார்த்தை படிச்சேனே அர்பன் அப்படின்னு, எங்கடா அது காணோம். அர்பன் ஃபாரஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கிராம், கிரீன் கிராம். ஓகே, மேத்ரி வேன் இது படிச்ச மாதிரி இருக்கு. ஆரவள்ளி சங்கராக்ஷான் அபியான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னா ஃபாரின் current account is an account held or maintained by the currency other than the currency of India or Nepal or Bhutan. Okay, okay, FCNR account. When can resident open a foreign account outside India? Okay, okay. When can a resident individual open a foreign current account outside India? Okay. ஓகே, இது எதுக்கு எப்படி கேட்டிருக்காங்க? ஏன் வந்து வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர் வந்து இந்தியாவுல ஃபாரின் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணணும்? ஃபாரின் கரண்ட் அக்கவுண்ட் பிசினஸ் பண்றதுக்காக பண்ணலாம். ஓகே, பிசினஸ் பண்றதுக்காக பண்ணலாம். எஸ், ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் gone for the abroad for study for the period of stay. When can a resident individual open a foreign account outside India? Foreign currency account is when can the resident individual open a foreign account? Currency account outside India. Outside Indiaல ஏன் வந்து ஓகே ஓகே தப்பா புரிஞ்சுட்டேன். A person is going to abroad participate like trade after president goods. Okay, for the purpose of sending the remittances under the liberalized remittances scheme. Liberalized remittances scheme. All of the above வெளியில போய் ஓபன் பண்ணணும். ஓகே, person is going for abroad participate in exhibition. வெளிநாட்டுல. ஓகே ஓகே, இந்தியர் வந்து வெளிநாட்டுல போய் அவங்க நாட்டோட கரன்சில வந்து ஓபன் பண்ணலாம், அப்படிதான் மீனிங். ஓகே, எதுக்காக? இங்க இருந்து ரெமிடன்சஸ் அனுப்புறவா? ஓகே, பர்சன் கோயிங் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ஓகே, அங்கதான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டு கரன்சில வாங்கலாம். கரெக்ட். ரெசிடென்ட் ஹூ இஸ் ஆன் விசிட் டு அ ஃபாரின் கரன்சி ஃபார் ஸ்டே அப்ராட் ஓபன் பண்ணலாம். கரெக்ட். அப்பா, ஆல் ஆஃப் தி அபோவ். ஐயோ, இதுக்கே 4 நிமிஷம் போயிடுச்சே. அடுத்தது டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் have surged record of 23,000 அப்படின்னு வரும். பார்ப்போம். ஃபினான்ஷியல் இயர். ஓகே, growth வந்து பார்த்தீங்கன்னா 2,539 crore, 12.4% இன்க்ரீஸ். ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயர் ப்ரீவியஸ் இயரோட இன்க்ரீஸ். போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு? 21,000. அப்போ
2539 அப்படின்னா 2 2 4 3 2 கிட்டத்தட்ட 23,000. எஸ், இதுதான். ஆமா, கரெக்ட் தான். 6. இப்படியெல்லாம் ஆன்சர் கொஸ்டின் ரெடி பண்ணா என்ன பண்றது? டிஃபென்ஸோட டார்கெட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2029ல வந்து ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து 3 lakh crore. எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50,000. ஓகே. அடுத்தது காலா சேது ரியல் டைம் லாங்குவேஜ் டெக் பாரத் சேலஞ்சு வேவெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சலரேட்டர் பெர்ஃபார்ம் தி நேஷனல் இனிஷியேட்டிவ் ஏ ஸ்டார்ட் அப் டு டெவலப் தி இண்டிஜினியஸ் ஸ்கேலபிள் சொல்யூஷன் ஃபார் ஆட்டோமேட்டட் ஜெனரேஷன் ஆடியோ விஷுவல். ஓகே. விச் மினிஸ்ட்ரி ஆஃப் காலா சேது ரியல் டைம். ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரும். கல்ச்சர் வராது. பாரத் காலா சேது வேவெக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ரியல் டைம் லாங்குவேஜ் டெக் ஃபார் பாரத் லாங்குவேஜ் டெக். ஓகே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே. பாத்தீங்களா, எல்லாமே வந்து இது பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்த மாசம் வந்தது? எனக்கு தெரிஞ்சு மே இல்லைன்னா ஏப்ரல் நினைக்கிறேன். ஓகே, டக்குன்னு போடுறோம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வராது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லான்ச் காலா சேது ரியல் டைம் சேலஞ்ச் 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 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வருமா? மென்ஷர் கல்ச்சர் வருமா? ஓகே, ஸ்கில் டெவலப்மெண்ட் போடலாம். அடுத்து வந்து இந்தியா கம்பெனி ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு பில்ட் கமர்ஷியலைஸ்ட் தி என்டையர் லான்ச் ஆஃப் வெஹிக்கிள் லான்ச் ஆஃப்டர் தி வின்னிங் ஆஃப் எஸ்எஸ்சி ப்ராஜெக்ட். ஓகே, 511. ஓகே 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 ஓகே. எது? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தானே? 511 கமர்ஷியலைஸ் வெஹிக்கிள் ஆஃப் எஸ்எஸ்சி ப்ராஜெக்ட். ஹிந்துஸ்தான் தான். 511. அடுத்தது எய்த் செஷன் ஆஃப் இந்தியா ரஷ்யா ஒர்க்கிங் குரூப் ப்ரையாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் த இந்தியா ரஷ்யா. ஓகே ஓகே. ஹெல்டு எங்கேன்னு கேட்டிருக்காங்க. பெர்லின், ஜெர்மன். எவனா ஜெர்மன் போய் ஆன்சர் போடுவானா? இது என்ன ஏரியான்னு தெரியல. எங்க நடந்துச்சு? மெயினா நடந்துச்சுன்னா மாஸ்கோல தான் நடக்கும். எய்த் செஷன் இந்தியாவும் ப்ரையாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. லிக்விடிட்டி ட்ராப். liquidity trap. So interest rates are high. People prefer to save rather than spend. Correct. Inflation is very high, making currency loss value. Inflation high இருக்கு, currency value loss இருக்கா? currency value loss, currency value. Inflation high ஆச்சுன்னா currency value loss ஆகும். Inflation high ஆச்சுன்னா என்ன ஆகும்? price or value. கரெக்ட் தான். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் லோ பட் டிமாண்ட் ஃபார் த கிரெடிட் ரிமைன்ஸ் ஸ்டாக்னன்ட். தப்பு. பீப்புள் இன்வெஸ்ட் இன் த ஃபாரின் கரன்சி டு அவாய்ட் த லோக்கல் இன்ஃப்ளேஷன். பீப்புள் இன்வெஸ்ட் ஃபாரின் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா லோக்கல் இன்ஃப்ளேஷனை அவாய்ட் பண்றதுக்காக பண்ணுவாங்க. தெரியலையே. கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் டாக்ஸஸ் டு ரெடியூஸ் ஃபிஸ்கல் டெபிசிட். டாக்ஸ் எதுக்கு? வருமானத்துக்கு தான். ஓகே, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா வந்து வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணா டெபிசிட். எஸ், கரெக்ட். ஆனா லிக்விடிட்டி ட்ராப் எதுல வரும்? லிக்விடிட்டி ட்ராப் எனக்கு தெரியலையே. இத்தனை நேரம் வேஸ்ட் பண்ணதுக்கு வேற கொஸ்டின் போயிருக்கலாம். அடுத்து விச் டூ இந்தியன் கிளாசிக்கல் வேர் ரெக்கமெண்டட் ஃபார் தி சிம்போசியம் ஆஃப் தி 120. ஓகே, இது வந்து பரதநாட்டியம் அண்ட் மனுஸ்மிருதி கிடையாது, நாட்டியாஸ்திரான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. ஓ ஓ ஓ என்ன கேட்டிருக்காங்க? பரதநாட்டியம்ட்ட சிம்போசியம் ஹோஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இதுதான் நாட்டியாஸ்திரா அண்ட் இல்லைங்க, பகவத்கீதா கன்ஃபார்ம். பகவத்கீதா அண்ட் மனுஸ்மிருதி கிடையாது. மனுஸ்மிருதி நாட்டியஸ்திரா. Which of the following nation observed as officially assigned a fixed trade 23rd by okay in India 2023 replaced the earlier alignment with the 10th orders of the simply nation international celebration. Fixed annual date 23rd. ஆயுர்வேதா டே, யோகா டே கிடையாது. 21 வரும். ஆயுர்வேதா டே தான் நினைக்கிறேன்.
டெக் ஜெயிண்ட் கூகுள் வந்து 1 GW விசாகப்பட்டினம் டேட்டா சென்டர் சப்போர்ட்டிங் தி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் விசாகப்பட்டினம். எஸ், ஓகே, டக்குன்னு போயிடலாம், டைம் இல்லை நமக்கு. Which of the following is the best to describe the component of a market risk that are subject to the capital charge requirement? That's a question. Best to describe the component of market risk that are subjected to capital charge requirement. Capital charge requirement. ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஸ்பெஷல் ருபி வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் இன்ட்ரடியூஸ்ட்? ஓகே, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டு பர்ச்சேஸ் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட். இதுதான். டு ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் செட்டில்மெண்ட். தப்பு. ஓகே, ஸ்பெஷல் ருபி. ஓகே ஓகே ஓகே, இன்க்ரீஸ் த கோல்டு ரிசர்வ். தப்பு. டு ப்ரொமோட் த இன்வெர்ட் ரெமிட்டன்சஸ். தப்பு. டு எனேபிள் த இஷ்யூன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, டு ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்டில்மெண்ட் இன் இந்தியன் ருபி. அதாவது வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து அவங்களோட இதுல வந்து நம்மளோட இதுல அக்கௌண்ட்ல யூஸ் பண்றது. அப்ப இதுதான் இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்டில்மெண்ட் இன் இந்தியன் ருபி. கரெக்ட். அடுத்தது யூனியன் கேபினெட் லெட் பை பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் அப்கிரேட் டோட்டல் outlay ஆஃப் ஆன்கோயிங் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் பிரதான் மந்திரி கிஷான் சம்பட்ட யோஜனா. எவ்வளவு? சம்பட்ட யோஜனா 6520. அடிஷனல் அமௌண்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 1920. ஓகே, 6520 டில் 26 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1920 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க இனிஷியல் அவுட்லே தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது ப்ராஜெக்ட் ஆஃப் பிரைம் நரேந்திர மோடி கனெக்ட் காந்தி. ஓகே, கனெக்டிவிட்டி ஆஃப் ஓகே ஜி மார்க் இசட் மார்க். அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சாப்பாடு கேசவன் ராமச்சந்திரன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஆர் ஓகே ஒன்னு. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டெசிக்னேஷன் வாஸ் நாட் கேசவன். ஓகே, இது வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். படிச்சு பாப்பா. டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. எஸ். பிரின்சிபல் சீஃப். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டெசிக்னேஷன் வாஸ் நாட் ஹெல்ட் பை வியர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஓகே ஓகே, கவர்னர், பிரின்சிபல் சீஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸ்டாஃப் காலேஜ். ஓகே, ஆர்பிஐ நாமினி ஆஃப் த. ஓகே, மெம்பர் ஆஃப் ஆடிட்டிங். ஓகே, இதுதான். ஓகே, which athlete has a national record of also winning silver medal in the women 500 meter athlete? 500 மீட்டர் சவுத் கொரியாவில் நடந்தது. இதுல வித்யா ராம்ராஜ், ஸ்னேகா எஸ் ஸ்ரபானி நந்தா, பாருல் சௌத்ரி, பூஜா சௌத்ரி. இல்லைங்க, நான் எங்கேயோ எப்படியோ ஞாபகம் வச்சிருந்தேன், அது என்னன்னு தெரியல. 12 நிமிஷம் தான் இருக்கா. ஸ்னேகா எஸ் இதுதான் ஞாபகம். ஸ்னேகா எஸ் தான். சரி, ஓகே, இது வந்து நான் டவுட்ல போறேன். அடுத்தது வந்து இன் 2025 which payment bank has recently received scheduled commercial bank? ஆத்தாடி, scheduled commercial NSDL. எங்க NSDL? எஸ். ஓகே, which among the following regulatory entities not covered under the Reserve Bank of India integrated ombudsman scheme? பேங்க் கவர் ஆகும். NBFC, ஆல் இந்தியா ஆல் பேமெண்ட் பேங்க்ஸ் கவர் ஆகும். அம்பூட்ஸ்மெண்ட் ஸ்கீம் இல்ல 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 இல்ல. என்பிஎஃப்சி கவர் ஆகாது. அம்பூட்ஸ்மெண்ட் கவர் ஆகுமா? ஆகாது 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 ஆகாது. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? கவர் ஆகாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கவர் ஆகும்னு கேட்டிருக்காங்களா? ஓகே 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 ஓகே, கவர் ஆகும். பேங்க் கவர் ஆகும் கன்ஃபார்ம். பேமெண்ட் பேங்க் கவர் ஆகுமா? கம்ப்ளைண்ட்ஸ் பேமெண்ட் பேங்க். என்பிஎஃப்சி கவர் ஆகுமா? கவர் ஆகாதா? என்பிஎஃப்சி டிஐசிஜிசி தான் கவர் ஆகாது. ஆனா அம்பூட்ஸ்மெண்ட் கவர் ஆகும். பேமெண்ட் பேங்க் கவர் ஆகுமா? டிஐயா பேமெண்ட் பேங்க் அம்பூட்ஸ்மெண்ட் ரெகுலேட்டரி கீழே வர்றது எல்லாமே கவர் ஆகும் தான் நினைக்கிறேன். பேங்க் ஆஃப் பரோடா ஹஸ் இன்ட்ரடியூஸ்டு நியூ ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் தட் கம்பைன் டிசிப்ளின் ட்ரேடிங். ஓகே 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 லிக்விடிட்டி. ஓகே, என்னது? ஃபிளெக்ஸி எஸ்டிபி வராது. பரோடா சேவிங்ஸ் பிளான் ஃபிளெக்ஸி ஸ்மார்ட் ஆர்டி வராது. ரெக்கரிங் டெபாசிட் ஸ்மார்ட் ஆர்டி ஃபிளெக்ஸி. அவ்வளவுதான்.
Which of the following organizations are jointly responsible for launching Niveshak Shibir initiative to serve as an one-stop solution for the investors? Okay, செபியும் இது செபி அண்ட் இவங்க அவங்க பேர் என்ன ஐஇபிஎஃப்இ. ஓகே, 1 மார்க் வந்துருமா? சாரி, 2 மார்க் வந்துடும். 17 கொஸ்டின் போட்டிருக்குமா? 17 கொஸ்டின் பத்தாதே, 35 கொஸ்டின் இல்ல மொத்தம். ஓகே, மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப். ஓகே, 44th யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட். ஓகே, 44th இந்தியாவில இருந்து. ஓகே, யுனெஸ்கோ. ஓகே, அதே கொடுத்துட்டானா? வேற என்ன கொஸ்டின் வச்சிருப்பான்? கரெக்ட் கேட்டிருக்கான். 6th ஏசியன் பசிபிக் லார்ஜஸ்ட் மோஸ்ட். ஓகே, கரெக்ட். On the behalf of the Government of Archaeological Survey of India as a nodal agency for the World Health Organization for matters, correct. India has 62 tentative, correct. Heritage list mandated threshold for any of the consider. Okay, correct. 62 44. அடுத்தது, Indian government has announced that July 16 from இதிலிருந்து all government payment exceed 75 crore must be RBI ஓட குபருக்கு கீழே வரணும். ஓகே, கரெக்ட். இப்ப என்ன, எப்படி எப்படி போடுறது? One of the key objectives is to enable the real-time tracking government expenditure which is currently suffer from the delay of at least a month. இது படிக்கலையே ராஜா. கோர் பேங்கிங் சொல்யூஷன், எஸ் கரெக்ட். தட் சப்போர்ட்ஸ் பேமெண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் ஆக்ஷன், இதெல்லாமே கரெக்ட். செகண்ட் கரெக்ட். The new threshold வந்து 75 is an increase from the earlier mandatory. தப்பு. அப்போ டூ ஆப்ஷன்ல வரும். கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன்ல வரும், 3 வந்து ஆப்ஷன்ல வராது. 3 ஆப்ஷன்ல வராது. 1 2 வச்சுட்டானே, எப்படி பண்றது, என்ன பண்றது? இப்போ வந்து எனக்கு ஆப்ஷன்ல எது எது நிக்குதுன்னா, ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் வந்து நிக்குது. இப்போ நான் என்ன பண்றது? இல்ல ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும். ஓகே, 2 கரெக்ட். வெறும் 2 மட்டும் தான் கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? ஒன் ஆஃப் த கீ அப்ஜெக்டிவ் இஸ் டு எனேபிள் தி ரியல் டைம் ட்ராக்கிங் ஆஃப் த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் which currently suffers from the delay of at least 1 month. 1 month டைம் பீரியட் கொடுத்துருக்கான். இல்ல, நான் 2 மட்டும் போடுறேன். ஓகே, அடுத்தது ஓகே, கொஞ்சம் ஸ்பீடா படிக்க பார்க்குறேன். தீன் தயாள் அந்தியோதய யோஜனா நேஷனல் ரூரல் வில்லேஜ். ஓகே, 2025. ஓகே, ப்ரொமோட் டு ஓகே செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஹவெவர் தி ஒன்லி கேஸ் ஆஃப் தி குரூப் ஆஃப் ஃபேமிலி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆஃப் தி அதர் பர்சன். ஓகே, both men and women self help groups. Which of the following is the correct? Women under தெரியலையேப்பா. ஓகே, இது ரூரல் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ப்ரொவைடு ஃபண்டு 22. ஓகே, 2018 ஆன் இது பண்ணாங்க. தப்பு. 2013 நினைக்கிறேன். 13 11 13 ஆர் 11. அப்போ நமக்கு என்ன தெரியுது? 3 வராது. அப்போ 2 வந்து கரெக்ட். பாத்தீங்களா? கரெக்டா இருக்கிறது வந்து 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கரெக்டா இருக்கிறதுல 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம். 1 மட்டும் கண்டுபிடிக்கணும். 40 to 50 மெம்பர்ஸ். என்ன இதை விட இப்படி வச்சா என்ன பண்றது? 40 to 50 மெம்பர்ஸ் எப்படி போடுறது? 40 to 50 மெம்பர்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு 40 to 50 மெம்பர்ஸா? இல்ல, சுய உதவி குழு வந்து 50 பேர் இருப்பாங்களா? ஐயோ, இருப்பாங்கன்னு நினைக்கிறேனே. இது எனக்கு தெரியலையே. ஓகே, 1 2 தந்துட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னா, எம்எஸ்எம்இ இருக்காங்க இல்லையா, இந்தியாவோட உத்யாம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு ஃபெசிலிட்டேட் formation of informal micro enterprises through online generation of Udyam assistance to identify. Okay, Udyam assistant platform managed by SEBI. தப்பு. Udyam certificate issued by 2. Okay, treated as a URC என்னது? Urban purpose of PSL benefit available. Priority sector lending benefits. Okay, informal micro enterprises and Udyam Assist certificate are treated as a micro enterprises for the purpose of priority sector lending. ஆனா 1 வராது. அப்ப 2 கரெக்ட். அப்ப 3யும் கரெக்ட். 5 நிமிஷம் தான் இருக்கா? ஓகே, இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் has kept advantage of the government of India for 2025. The Reserve Bank of India maintained existing cap of dash
government securities 2% for the government securities and as corporate bonds. நில்லுங்க. கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து கார்பரேட் பாண்ட்ஸ் 15%, ஸ்டேட் வந்து 2, சென்ட்ரல் வந்து 6. கரெக்டா? அப்போ என்னன்னு கேட்டிருக்காங்க? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின்டைன்டு கேப்பா 6%. எஸ் பாத்தீங்களா 2 இருக்கு. 2 வந்து ஓகே. அப்ப 6 15 குயிக்கா போடுறா. அடுத்தது ஆர்பிஐ வந்து மாஸ்டர் சர்க்குலர் ஆஃப் இன்கம் ரெகக்னிஷன் அசட் கிளாரிபிகேஷன் ஓகே. மாஸ்டர்ஸ் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இது வந்து கொஞ்சம் தெரியல. இது வந்து போடலாம், ஆனா டைம் இல்லையே நமக்கு. அடுத்து என்ன அப்படின்னா நேஷனல் என்பிசிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா நியூ கைட்லைன்ஸ் ஃபார் என்ஹான்சிங் ரெகுலேட் ஆஃப் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் ஜூலை 1ல இருந்து ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கஸ்டமர் மேக்கப்ப 50 பேலன்ஸ் என்கொயரி பர் டே. கரெக்ட். அடுத்தது வந்து 15 per UP usage is restricted. List of UP 15 per day. 15 UP 20 தான் நினைக்கிறேன். ஓகே. NPCA has a direct payment services. இம்ப்ளிமெண்ட் இது எப்ப இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது? அக்டோபர் 1ல இருந்து தான் நினைக்கிறேன். அக்டோபர் 1ல இருந்து. அப்ப இது தப்பு. ஃபர்ஸ்ட் கரெக்ட். செகண்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். ஐயோ 3 நிமிஷம் தான் இருக்கே. ஓகே இது என்னது? Okay, launched Ministry of objective of promoting the entrepreneurship among the SCST. Okay, guaranteed member. Okay, RBI has சொன்னது. Okay, released மினிமம் வந்து 15 லட்சம் டு மேக்ஸிமம் 15 லட்சம் டு மேக்ஸிமம் 2 crore 3 crore மறந்துருச்சே. இது வராது. ஓகே. டென்யூர் அப் டு மேக்ஸிமம் டென்யூர் வந்து 3 வருஷம் கொடுப்பாங்க, 1 வருஷம் கொடுக்க மாட்டாங்க. கோல்டு லோன் பத்தி இருக்காங்க. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. 85% வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு 2.5 lakh. தப்பு. ஓகே. த ரினியூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோன் சாங்ஷன் டாப் அப். அப்போ தப்பு அப்படின்னா ஒன்னு தப்பு அப்படின்னா வராது. அப்போ 2 3. அப்போ ஃபார் கன்சம்ஷன் தேர்ட் படிச்சு பார்ப்போம். கன்சம்ஷன் லோன் ஹேஸ் பேக்டு 5 80%. 5% 5 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 75% தான் எடுத்துக்குவாங்க. அப்ப 3 மட்டும்தான். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா கரெக்ட் கேட்டிருக்காங்களா? எத்தனாவது கொஸ்டின்டா? 9வது கொஸ்டின். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. தேர்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 4. நல்ல வேலை, ஒரு மார்க் போயிருக்கும். ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் ஸ்வீடன். ஓகே, ஸ்வீடன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். 77 கண்ட்ரிஸ் இம்ப்ரூவ்டு ஸ்கோர்ஸ் இந்த இயர். இல்லைங்க, இது வந்து கண்டிப்பா ரொம்ப படிச்சிருந்தாதான், ப்ரிசைஸா படிச்சிருந்தாதான் போட முடியும். ஓகே. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐயோ போயிடுச்சே டைம். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? கேவிசி நாம சொல்லி சொல்லியிருக்காங்க. கேவிசி ஓகே. These changes of these trying to reclaim the funds under the inactive account for over. தப்பு. செகண்ட் தப்பு. Under the KYC benefits not just a home branch but also through the video based KYC available. ஓகே. ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் தப்பு. அப்ப கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தப்பு, செகண்ட் ரைட். அப்ப இதுதான். ஓகே. திரிபுரா has declared as ULAS. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3, தேர்ட் ஸ்டேட் கரெக்ட், செகண்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட். உல்லாஸ் ஸ்கீம் வந்து 2020ல லான்ச் பண்ணாங்க. தெரியலையே. ஃபர்ஸ்ட் கரெக்ட் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் வந்து செகண்ட் எலிமினேட். உல்லாஸ் ஸ்கீம் அடல்ட் ஏஜ்டு 15. தப்பு. தேர்டு தப்பு. 1 2 கரெக்ட், இல்ல 1 கரெக்ட். 2021 உல்லாஸ் இம்ப்ளிமெண்டட். ஓகே. 27 வரைக்கும் இது. 1 2. ஐயோ எல்லாமே லட்டு மாதிரி இருக்கே. கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லாமே தெரிஞ்சதா இருக்கே. ஐயோ கரெக்ட்.
எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் 20,000 பிட்வீன் 15,000 1 லட்சம் வரைக்கும் தப்பு. ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயி ஏர்னிங் 15,000 ஒன் டைம் டைரக்ட் இன்சென்டிவ்ஸ். ஏய் என்னடா குழப்புதே 15,000 ஏதோ ஒரு 15,000 வருமே. டைரக்ட் பெனிஃபிட் ஆன்சர் கரெக்ட். 6 மந்த்ஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஓகே. எனக்கு 2 3 தான் வந்து தப்பு. அப்போ அதை வந்து கண்டுபிடிக்கணும். 2 3 ஒரு கொஸ்டின் 15 ஓகே ஓகே. 28 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். கஷ்டமா இருக்கே. அப்ப டைம் வந்து பத்துறது இல்லைங்க. ஸோ அவன் பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கொஸ்டின் வந்து பிளான் பண்ணி தான் செட் பண்ணியிருக்காங்க. டைம் வந்து குறைஞ்ச டைம்ல போடணும் அப்படிங்கறதுக்காக தான். ஓகேவா? சரி ஓகே. ஸோ இதனுடைய உங்களுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்த மார்க் டெஸ்டோட ஸ்கோர் கார்டு லான்ச் பண்ணுவோம் இல்லையா, அதுல நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ டாடா பை பை.